ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் முள்ளங்கி சட்னி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே முள்ளங்கியில் ஒரு ஸ்மெல் ஒன்று வரும். சில பேர் அதை சாப்பிட்றத தவிர்த்துடுவாங்க. ஆனால் வாரத்தில் ஒரு முறையாச்சும் முள்ளங்கியை நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கணும். ஏன்னா நிறைய மருத்துவ குணங்கள் அதில் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் முள்ளங்கி சட்னி செய்து கொடுத்தீங்கன்னா அதில் எந்த விதமான ஸ்மெல்லும் வராது. சட்னியும் நல்லா சுவையாக இருக்கும். இட்லி தோசையோடலாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது கொஞ்சம் சிவந்து வரட்டும். அடுத்ததாக ஒரு 5லேருந்து 6 வரமிளகாய், கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்குங்க. இப்போ இதுவும் நல்லா சிவந்து வந்துடுச்சு. இதை அப்படியே எடுத்து எட்ட வச்சுருங்க. அதுக்கு அடுத்ததாக அதே கடாயிலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட பயன்படுத்திக்கலாம். கூடவே ஒரு 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கி வந்த பிறகு இதில் நல்ல ஒரு பெரிய முள்ளங்கி எடுத்திருக்கேன். அதை கழுவிட்டு தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு அந்த முள்ளங்கியோட அந்த பச்சை ஸ்மெல் நல்லா போகிற அளவுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. முள்ளங்கி நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், முள்ளங்கி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்குங்க. தேங்காய் துருவல் சேர்த்துங்க. நான் இன்றைக்கி சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள், எவ்வளோ கொத்தமல்லி வேணாலும் சேர்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், சேர்த்துக்குங்க. மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதை அப்படியே எடுத்து ஆற வச்சுருங்க. நல்லா ஆறின பிறகு அரைங்க. முதல்ல மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அந்த மிளகாய் கடலைப்பருப்புலாம் இருக்கு இல்லையா, அதை தண்ணி விடாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கங்க. அதுக்கப்புறமா இதையும் அது கூட சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா அரைச்சிக்கங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுந்து பருப்பு எல்லாம் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளித்து விட்டிங்கன்னா ரொம்ப அருமையான முள்ளங்கி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும். இது கொஞ்சம் கூட அந்த முள்ளங்கி சேர்த்துருக்க அந்த ஸ்மெல்லே வரவே வராது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசையோடலாம் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்மளுடைய உணவில் முள்ளங்கியும் வாரத்தில் ஒரு முறை சேர்த்துக்கிட்ட திருப்தியும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.